ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பாப்சிக்கல் பண்ண போகிறோம். சும்மா ஈஸியாக வீட்டில் எப்படி பண்ணுறது, பசங்க இப்போ வந்து எதுனா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாக்கா சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக பண்ணுற மாதிரி வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாருங்கள். 2 வந்து சிக்கன் பிரெஸ்ட் இருக்குது பாருங்கள், இந்த சைஸில். இது நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாயில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதெல்லாமே சின்ன சின்ன பீஸாக எடுத்துக்கணும். 2 கிழங்கு இருக்குது, மீடியம் சைஸ் தான், இதுக்குள்ள பாயில் பண்ணி வச்சுக்கணும். மிச்சம் தேவையான பொருள் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய சைஸ் ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். மொசரேலா சீஸு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை கட்டி வேணுன்னா விட்டுறலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரு, 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளெக்ஸு, 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறமா 1 கப் அளவு ப்ரெட்டு எடுத்து நம்ம மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு மிக்சிங்கோசரம் வேணும். 4 டீஸ்பூன் வந்து மில்க் எடுத்து வச்சுருக்கிறோம். டேஸ்டிங்க்கு சால்ட்டு, 1 எக் இருக்குது. அப்புறமா பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த வீடியோ வந்து எங்கள் சேனலில் இருக்குது, நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம் எப்படி பண்ண பிரெட் க்ரம்ஸ்ன்ட்டுன்னு. இப்போது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். சிக்கனுக்கு எல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே இப்படி பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சிக்கனுமே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இருக்கிறதெல்லாம் ஒரு பவுலில் வச்சுட்டு எல்லாம் மிக்சிங் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லா சிக்கனும் நம்ம இப்படி பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாமே இந்த போல் நம்ம சின்ன சின்னதாக பண்ணி எடுத்துக்கணும். சிக்கனு இது 200 கிராம் இருக்குது சிக்கன்னு. இதுக்கு மேலே நம்ம இந்த கிழங்கு கூட சேர்த்துடலாம். இதுலேயே க்ரஷ் பண்ணிவிட்டு சும்மா இப்படி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும் இல்லைங்களா. அப்புறமா இருக்கிற இது பாருங்கள், இந்த ஆனியன்னு, இந்த சீஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் வெஜிடபிள் கேப்சிகம் சேர்த்துக்கலாம், கேரட் கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னாக்கா ஜாஸ்தி. நம்ம வெறும் கிழங்கு தான் சேர்த்துருக்கோம், ஜாஸ்தி எதுவுமே நம்மளுக்கு வேண்டான்னு. வெஜிடபிள் எது வேணால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். காரம் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும். சால்ட்டு கூட நீங்கள் எவ்வளோ வேணால் பார்த்துக்கோங்க, ஏன்னா சீஸில் கூட இருக்கும். பாருங்கள், இந்த ப்ரெட் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரெட்டு இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்குது சேர்த்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போது பாருங்கள், சால்ட்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ வேணும்ன்ட்டு நல்லா பார்த்து. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக எல்லாம். நல்லா பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃபுல்லாக. இப்போது நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆயில் தடவிக்கலாம் கையில். பாருங்கள், இந்த சைஸ் எடுத்து நம்ம இப்படி நல்லா இப்படி ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. எல்லா ஆனியன் எல்லாமே உள்ளே போகிற மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கலாம், ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு எடுத்துகிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்படி பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. நல்லா கீழே ஃபுல்லாக நல்லா இங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ மோட்டா வேணும் அந்த அளவு நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா பிடிச்சி விட்டுக்கலாம். பிடிச்சிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எல்லாமே ஒரு பிளேட்டில் இப்படி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றுனா சைஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த சைஸ் வேணும்னு. இதே மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். நம்ம டோட்டல் இது வந்து 12 இருக்குது, 12 ஸ்டிக் இருக்குது. இது கொஞ்சம் மிச்சம் ஆச்சு பாருங்கள். இந்த சைஸ் சின்ன சின்னதாக ஒரு வடை மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு ஸ்டிக் இல்லை, அது 12 இந்த ஸ்டிக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு எக்கு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்து இது நல்லா அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கணும். 4 டீஸ்பூன் அளவு மில்க் எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மில்க்கு கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரெண்டும் நல்லா அடிச்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம இந்த எக்கு மில்க் இருக்குது இல்லைங்களா, இதில் இப்படி பண்ணிக்கலாம், டிப் பண்ணிட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறமா எடுத்து இதில் வச்சிடலாம். எடுத்து ஃபுல்லாக இப்படி சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக எல்லா திருப்பி எல்லா சைடும் நல்லா ஆகிற மாதிரி நல்லா அமுத்தி ப்ரெஸ் பண்ணி விடலாம். இது
ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், செட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே கோட்டிங்கு. இதே போல் நீங்கள் பண்ணி நீங்கள் டீப் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வேளை நைட் பண்ணணுன்னா கூட ஈவினிங்காக நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 1 hour 2 hour கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறமா எடுத்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி விடலாம், கொஞ்சம் கீழே கொட்டாத மாதிரி நல்லாயிருக்கும். இதே போல் எல்லாமே நம்ம எடுத்து இப்படி பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வெஜிடபிள் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி ஆகும். ஆனால் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா, வேறு இதே இருந்தால் போதும். வேணாக்கா நீங்கள் இது போடலாம், கேப்சிகம், கேரட்டு சேர்த்துக்கினா இன்னும் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இது தெரியும் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா. ஒரு சைடு ஆயில் கூட வச்சுட்டுக்கிற ஹீட் ஆகிக்குது. நம்ம இது எல்லாம் எடுத்து ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கலாம். அதுதான் இது எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே கோட்டிங் பண்ணி வச்சிட்டோம் ஃபுல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே இதுலேயோ பண்ணிட்டோம், அதுலேயோ பண்ணிட்டோம். இப்போ ஒரு சைடு எண்ணெய் வச்சுட்டுக்கிறோம். ஆயிலு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதில் ஒரு 3 பீஸ் விட்டுக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் ஒரு சைடு நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், மொல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது ஒரு சைடாக நல்லா மெதுவாக அனலில் வைக்கலாம். ஜாஸ்தி அனலில் வச்சா மேலே எல்லாமே இதாகிடும், ஜாஸ்தியாக குக் ஆகிடும். பாருங்கள், நல்லாமே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திருப்பி விட்டு அந்த சைடு இந்த சைடெல்லாம் விட்டு 1-1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துக்கலாம் மொல்லமாக ஃபுல்லாக. நம்ம இதில் நல்லா சீஸ் கூட சேர்த்துருக்குறோம், கிழங்கு சேர்த்துருக்குறோம், எல்லா மசாலா, ஆனியன் சேர்த்துருக்குறோம், ப்ரெட்டு சேர்த்துருக்குறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இது பாருங்கள், சீஸ் பாருங்கள் மேலே தெரியுது. சீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். வேண்டாக்கட்டி சேர்க்கலனாக்கா வேண்டாம். ஜாஸ்தி வேணால் ஒரு 3 டீஸ்பூனுக்கு சேர்த்தா கூட போதும். அது ஃபுல்லாக நல்லா மிக்சிங் பண்ணுறோம் இல்லைங்களா, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ நல்லா திரும்ப இருக்கிறது கூட நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா 250 கிராம் சிக்கன் தான் அது. நம்ம ஃபுல் சிக்கன் வாங்குகிறோம் இல்லைங்களா, அந்த சிக்கனில் பிரெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கினாக்கா போதும். அதில் இது மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கு இது நல்லா செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே வாங்குறதோட வெளியே எப்படி இருக்குது ஃபுல்லாக அவ்வளோ நல்லா இல்லை. வீட்டிலே நம்ம பண்ணி பசங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா செஞ்சு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா விரும்பி அவங்க சாப்பிடுவாங்க. பாருங்கள், ஒரு 250 கிராம் தான் இருக்கும் அந்த சிக்கன். அதில் வந்து எவ்வளோ 12 பீஸு ஸ்டிக்கு வந்துச்சு, ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு. இன்னும் 5-6 பீஸ் வந்து சின்ன பீஸ் வந்துச்சு. தாராளமாக வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். அது இருக்கிற மசாலா தான், எதுவுமே வெளியே வாங்குறது எதுவுமே இல்லை. இது வீட்டிலே பண்ணி கொடுத்தா பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. இதே போல் எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எல்லாமே. பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக எவ்வளோ நல்லா வந்திருக்குது ஃபுல்லாக. பாருங்கள், எவ்வளோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வந்துக்குது. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துக்குது. இந்த சின்ன பீஸ் கூட பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துக்குது. இதுக்குறோம் சின்னது எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே வச்சுட்டுக்கிறோம். இப்போ உங்களுக்கு நான் டிஷ் அவுட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.
பாப்சிகல்ஸ் ரெடி. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ கிறிஸ்பியாக இருக்குது. இது உள்ளது ஃபில்லிங் பாருங்கள், நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இது செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.